வரேம்மா. டாக்டர், ஒன்றும் இல்லை டாக்டர். அம்மாவை பக்கத்தில் இருந்து ரெகுலராக பார்த்துக்க ஒரு நர்ஸ் இருந்தால் பெட்டர்னு தோணுச்சு. அதை கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸ் யாராவது இருக்காங்களா டாக்டர்? ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். விஸ்வா, எதுக்கு இப்போ நர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ற? நான் ஆபீஸ் வேலையா பெங்களூர் போறேன், அதான். பெங்களூர் போறியா? ஆமா. என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, நான் என்ன பண்றேன், என்ன பண்ண போறேன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும் பாரு. விஸ்வா, நர்ஸ் எல்லாம் வேண்டாம். அம்மாவை நானே பாத்துக்கிறேன். நீயா? உனக்கு உன்னையே பாத்துக்க தெரியாது, கைய காலை உடைச்சுக்கிட்டு வருவ. இதுல அம்மாவை நீ பாத்துக்க போறியா? உன்னெல்லாம் நம்பி அவங்களெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. அவங்கள பத்திரமா பாத்துக்கணும்னா நர்ஸ் தான் பெட்டர் ஆப்ஷன். விஸ்வா, எனக்கு என்ன விட அம்மா தான் முக்கியம். அவங்கள நானே நல்லா பாத்துப்பேன். இன்னைக்கு கூட கோயில்ல ஒரு அம்மா கோமால இருந்த அவங்களோட பையனை 10 நாள்ல குணப்படுத்தின ஒரு சித்த வைத்தியரை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே அவரை போய் பார்த்து அம்மாவை பத்தி சொன்னேன். நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு, தெரியுமா? என்னது? சித்த மருத்துவர்? உன்னை யார் அவரை போய் பார்க்க சொன்னது? அம்மாவை பார்க்கிற டாக்டர் அம்மாக்கு சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல விஸ்வா, உன்னுக்கு 4 டாக்டரை பார்க்கறது நல்லது தானே? நல்லது ஏது கெட்டது ஏதுன்னு எனக்கும் தெரியும். சும்மா உன் இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணி வைக்காத, புரியுதா? என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஃபாரின்ல இருந்து நெக்ஸ்ட் வீக் இங்க வராரு. அம்மாவை அவர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டிக்கிறேன். அது வரைக்கும் சித்த மருத்துவர் சொத்த மருத்துவர்னு யாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராம இருந்தா போதும். விஸ்வா, இரு, பேக் கொடு, நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், எனக்கு கை இருக்கு. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அப்பா. என்னப்பா? நான் 2 days ஆஃபீஸ் வேலையா பெங்களூர் வரைக்கும் போறேன்ப்பா. நான் திரும்பி வர வரைக்கும் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்கப்பா. சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணு. கண்டிப்பாப்பா.
கனகலட்சுமி, மாமா. நான் பெங்களூர் வரைக்கும் ஆபீஸ் வேலையா போறேன். வரதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். அது வரைக்கும் அம்மாவை நல்லா சேஃப்டியா பாத்துக்கோ என்ன? சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சரி லட்சுமி, நான் வரேன். சரி மாமா. பாய். சார் போகலாமா சார்? போலாம். துளசி, போயிட்டு வரேன் துளசி. பத்திரமா போயிட்டு வா விஸ்வா. பாய் பாய். ஐயோ, துளசி, என்னம்மா? விஸ்வா ஏதோ திட்டிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. அது ஒண்ணும் இல்லப்பா. அம்மாவை குணமாக்க சித்த வைத்தியர் ஒருத்தரை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். அவரு அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு திட்டிட்டு இருந்தான். சித்த மருத்துவத்தை பத்தி அவனுக்கு என்னம்மா தெரியும்? நீ அவரை வர சொல்லு, நான் விஸ்வா கிட்ட பேசிக்கிறேன். ம். மருத்துவர் வரப்போறாரு. அவரு ரொம்ப கைராசியானவர்னு சொன்னாங்க. அவர் வந்து பார்த்தா நீங்க சீக்கிரமே குணமாயிடுவீங்கம்மா. அதுக்கப்புறம் நீங்க எங்க கூட பேசுவீங்க, நடப்பீங்க, துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. யாரோட ஹெல்ப்பும் இல்லாம எப்பவும் போல இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீல் சேர்ல தேவையப்படாது. கண்டிப்பா விஸ்வா தான் கால் பண்றா.
அம்மா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க சமத்தா இங்கேயே இருங்க, என்ன? விஸ்வா, என்ன பண்ற? இப்பதான் அம்மாவை ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அப்படியே ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா நல்லா இருக்காங்கல்ல? ம், சுயநினைவுக்கு வந்தாங்களா? இல்ல விஸ்வா. சரி, எப்போவாது சுயநினைவுக்கு வந்தாங்கன்னா உடனே எனக்கு வீடியோ கால் பண்ணு, என்ன? ம், சரி விஸ்வா. பக்கத்திலே இருந்து எங்க அம்மாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, என்ன? ம். சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். விஸ்வா விஸ்வா, ஒரு நிமிஷம். போனை வச்சிராத. என்ன? டைமுக்கு சாப்பிடு. வேலை வேலைன்னு இருக்காம உடம்பையும் பாத்துக்கோ, என்ன? என்னாச்சு? வைரவி, துளசி, என்னாச்சு? ஐயோ, எவ்வளவு ரத்தம்! எல்லாரும் கொஞ்சம் வெளியவே வெயிட் பண்ணுங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? விஸ்வாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அம்மாவை பாத்துக்கோ பாத்துக்கோன்னு அத்தனை தடவை சொன்னானே. ஐயோ, என்னப்பா பாருங்கப்பா, இப்படி ஆயிடுச்சு. ஒன்னும் ஆகாதுமா, தைரியமா இருமா. சிவகாமி, சிவகாமி, துளசி, அன்னைக்கு என்னடி ஆச்சு? சிவகாமி, அம்மாவை நான் வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தேனா, ஐயோ,
துளசி துளசி அன்னைக்கு ஒண்ணு ஆகாது, நீ அழாத. இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பைரவி, மாமா நீங்க அழாதீங்க. பைரவிக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க வாங்க, உட்காருங்க. வாங்க 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 மாமா. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு டாக்டர்? ஏன் சைலண்டா இருக்கீங்க? சொல்லுங்க டாக்டர், என் வைஃப்க்கு எதுவும் ஆவல? சாரி சார், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல. அவங்க இறந்துட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆல்ரெடி அவங்க கோமால இருந்ததுனால ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அதோட அடிபட்டு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல எங்களால எதுவுமே பண்ண முடியல. சாரி சார். நர்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் எதுவோ அதை செஞ்சிருங்க. ஓகே டாக்டர். ஏய், அடி பாவி, இப்படி அநியாயமா என் அத்தைய கொன்னுட்டியேடி. இப்படி அவங்கள கொல்றதுக்கு எத்தனை நாள் வஞ்சத்தோட காத்துட்டு இருந்த சொல்லுடி. லக்ஷ்மி, என்ன பேசுற நீ? உண்மைதானே மாமா பேசுறேன், நான் உண்மைதான் பேசுறேன். இவதான் பிளான் பண்ணி அத்தைய கொண்டு இருக்கா. அத்தை இறந்ததுக்கு முழுக்க முழுக்க இவதான் காரணம். இவ மட்டும் தான் காரணம். இது பிளான்ட் மர்டர். என் அத்தைய கொன்னதுக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாருடி. ஏய் கனகலட்சுமி, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. உன்னை இப்போ நான் சொல்றதுதான் சாட்சி. இவ என் அத்தைய கொன்னுட்டா. எனக்கு நியாயம் கிடைக்கணும். பாரு லட்சுமி, இந்த துக்கத்துல ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க?
இது ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா கொலை கேஸ் மாதிரி தெரியுது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸை வச்சுக்கலாம். சார் அதெல்லாம் இல்ல சார். இல்ல சார், சுத்தி எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா போலீஸ் வரணும். டாக்டர் டாக்டர் நான் சொல்றத கேளுங்க டாக்டர் ப்ளீஸ். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நீங்க கொஞ்சம் உடனே வாங்க. சொல்லு லக்ஷ்மி. டேய் லக்ஷ்மி, என்னாச்சு? ஏன் அடாற? மாமா, மாமா, அத்தை. அத்தை? அழாம சொல்லு லக்ஷ்மி, அம்மாக்கு என்னாச்சு? மாமா, மாமா, அத்தை நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க மாமா.